ஆன்லைன் பாத்தீங்கன்னா கரியரோட உச்சம் நம்ம தளபதி சொன்ன மாதிரி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ப்ரோ ரீசெண்டா காந்தா ட்ரெய்லர் வந்து பாத்தீங்களா, துல்கர் சல்மான் படம். ஓகே, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சோ அது யாரோட கதை பாத்தீங்கன்னா, தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அழைக்கப்படுற எம்.கே. தியாகராஜ பாகவேந்தர் அவரோட கதை தான். இது என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்? வெறும் 9 படத்திலேயே அவர் சூப்பர் ஸ்டார் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட படம் தான் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளின்ட்டு 1 வருஷம் 3 வருஷம்ன்ற மாதிரிலாம் ஓடி இருக்கு. கரியரோட உச்சத்துல நம்ம விஜய் சொல்லுவாங்க, கரியரோட உச்சத்துல இருந்து டவுன்ஃபாலுக்கு இறங்கினார். அது எப்படின்னா 1944ல ஹரிதாஸ் ஒரு படம் 3 வருஷமா ஓடுது, பயங்கரமா ஓடுது. அப்பவுமே லட்சுமிகாந்த் ஒரு ரிப்போர்ட்டரை அவரை கொலை பண்றன்ற கேஸ்ல அவரும் NSK அவங்க 2 பேருமே அரெஸ்ட் ஆறாங்க. 2 வருஷம் ஜெயில இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து NSK சர்வே பண்ணி பயங்கரமா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அங்க கரண்ட் சிச்சுவேஷன் சினிமாக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகாதனால டவுன்ஃபால் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இறந்தார். ஸோ ஒருத்தர் கரியரோட உச்சத்துல இருந்து கரியரோட டவுன்ஃபாலுக்கு வந்து இறந்த கதையை தான் காந்தா எடுத்திருக்காங்க. துல்கர் சல்மான் ஆல்ரெடி பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க எமோஷனலா நிறைய விஷயங்கள் கரெக்டா கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா படம் பயங்கரமா போகும். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அவங்க கரியரோட உச்சம் எப்போதுமே உச்சத்துல மட்டுமே இருக்காது. எப்ப வேணாலும் டவுன்ஃபால் ஆகலாம். பார்க்கலாம் படம் எப்படி வருதுன்னு. தேங்க்யூ.